விடுபடுதல் சிறுகதை. அஸ்வின் டைட்டில் பார்க்கில் நைட் ஷிப்டில் வேலை செய்கிறான். சமீபத்தில்தான் டீம் லீடாக பதவி உயர்வு கிடைத்திருந்தது. இன்னும் 3 மாதங்களில் திருமணம் நடக்கவிருக்கிறது. அஸ்வின் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தான். நேரம் காலை 10:45. ரயில் கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. அதுவரைக்கும் கீழே நின்று கொண்டிருந்த அஸ்வின் மெதுவாக உள்ளே ஏறினான். ரயிலில் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. உட்காரலாமா, நின்று கொண்டே போகலாமா என்று யோசித்தான். ஒரு சீட் காலியாக இருப்பதை பார்த்தான். காலியாக இருந்த முதல் இருக்கையில் அமர்ந்தான். பக்கத்தில் இருந்தவர்கள் சுந்தரத்தெழுங்கில் மாట్లాடி கொண்டிருந்தார்கள். அஸ்வினுக்கு வேறு இடத்திற்கு போகலாமா என்று தோன்றியது. அடுத்த பெட்டிக்கு போய் பார்த்தான். இருக்கையில் எல்லாம் நிறைந்திருந்தது. சரி, கொஞ்ச நேரம் நின்று கொண்டே போகலாம் என்று எண்ணி வாசல் பக்கம் வந்து நின்றான். காற்று ஏகாந்தமாய் வீசியது. நைட் ஷிப்ட் முடித்து வந்ததினால் ஆசுவாசமாயிருந்தது. அந்த சுகத்திலிருக்கவே விரும்பினான். கொஞ்ச நேரத்தில் பெட்டியின் ஓரத்துக்கே வந்துட்டு மேலே கையை பிடித்து கொண்டான். கொஞ்ச நேரம் அப்படியே போய்க் கொண்டிருந்தான். திடீரென ஒரு போலீஸ் அவனது முதுகில் கை வைத்தார். ட்ரெயினில் ஃபுட்போர்டு அடிக்கக்கூடாதுன்னு தெரியாதா என்றவாறே அவனது கையை இறுக்கி பிடித்தார். இவ்வாறு போவது அவனுக்கு புதிதல்ல. பல நாட்கள் இப்படி நின்று கொண்டு போயிருக்கிறான். அவன் ஒரு நிமிடம் திகைத்து போனான். என்ன நடக்கிறதென்றே புரியவில்லை. சார், தெரியாம நின்னுட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார், ஏதோ ஞாபக மறதியில் நின்னுட்டேன் சார், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார், மன்னிச்சிடுங்க சார் என்றான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி பேசுறியே, உன்னை பிடிக்காம விட்டா எங்கள் மேலதிகாரிங்க எங்களை கிழிச்சிருவாங்க என்றார் போலீஸ். தரமணி ஸ்டாப்பிலே அவனை இறக்கினார். முதல்ல உன்னிட்ட இருக்கிற ஆதார் கார்டு, பேன் கார்டு, போன் எல்லாம் கொடு என்றார். சார், வேண்டாம் சார், நான் டீம் லீடராக ஒர்க் பண்ணுறேன், அசிங்கமாக போயிரும் என்றான். இப்போ கொடுக்க போறியா இல்லையா என்றார். அடுத்த கணமே பயந்து போய் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான். சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இருந்தான். தெரிஞ்சவர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா என்று பார்த்தான். பிறகு சார், 500 ரூபாய் தரேன் என்றான். பேசாம என் கூட வா என்றார். அஸ்வின் டைட்டில் பார்க்கில் நைட் ஷிப்டில் வேலை செய்கிறான். சமீபத்தில்தான் டீம் லீடாக பதவி உயர்வு கிடைத்திருந்தது. இன்னும் 3 மாதங்களில் திருமணம் நடக்கவிருக்கிறது. அவனுடைய அப்பாவும் அம்மாவும் ஸ்கூலில் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்கள். ஒரே பிள்ளை என்பதால் செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்தான். அவனின் வருங்கால மனைவி கீதா காலை 11 மணிக்கு சந்திக்கலாம் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாள். காலை 7 மணி வரைக்கும் வேலை செய்துவிட்டு வெறும் 3 மணி நேரம் தூங்கிவிட்டு காலையில் அவளை சந்திக்க போகும்போதுதான் இந்த துர்ச்சம்பவம் நடந்தது. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்தில் இருந்தான். எங்கூட வா என்றார் போலீஸ். வேளச்சேரி போகும் ட்ரெயினில் இருவரும் ஏறினார்கள். வேளச்சேரி வந்ததும் அங்கிருந்து ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருவரும் போனார்கள். அங்கு ஏற்கனவே 4 பேர் வேறு வேறு கேசுகளில் பிடிக்கப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். இவனை பார்த்ததும் எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் உட்கார்ந்திருந்தார்கள். இவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சேற்றுக்குள் அகப்பட்டு கொண்டவன் போல் தவித்தான். நேரம் போய்கொண்டே இருந்தது. கையில் 5 நிமிடம் ஃபோன் இல்லாமல் வாழ்வது போல் கொடுமை எதுவுமில்லை என்று தோன்றியது. அவனுக்கு என்னவெல்லாமோ நினைக்கத் தொடங்கினான். நான் போலீஸ் ஸ்டேஷனிலே இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா
என்ன நினைப்பாங்க, கீதாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா என்று குமறினான். நேரம் போய்க்கொண்டே இருந்தது. மதியம் 1:30 இருக்கும். அங்கிருந்த ஒரு போலீஸ் சொன்னார், யாராருக்கு பசிக்குதோ அவங்கெல்லாம் போய் சாப்பிட்டு வாங்க என்றார். பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டான். அந்த 4 பேரும் அவன் எதிரிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் எல்லோரும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் போனார்கள். அங்கிருந்த போலீசார் ஏதேதோ பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். மணி 3 ஆனது. எல்லோரும் கிளம்புங்க என்றார் அந்த போலீஸ். எல்லோரையும் கடைசி பெட்டியில் ஏற சொன்னார். வண்டி பூங்கா நகருக்கு சென்றது. அங்கிருந்து ஒரு ட்ரெயினை பிடித்து எல்லோரையும் எக்மோர் ஸ்டேஷனுக்கு கூட்டி போனார். அங்கு 30 பேருக்கு மேல் உட்கார்ந்திருந்தார்கள். சென்னை முழுவதிலுமிருந்து வந்திருந்தார்கள். அதில் 2 பேர் வட இந்தியர்கள். சிக்கிமோ நாகாலாந்தோ முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தார்கள். இவங்களோட போய் உட்கார்ந்துக்குங்க என்றார் அந்த போலீஸ்காரர். எல்லோரும் உட்கார்ந்தார்கள். ஜட்ஜு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லணும். வேற எந்த வார்த்தையும் பேசக்கூடாது என்றார். எல்லோரும் தலையை ஆட்டினார்கள். 4:20 வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள். அங்கிருந்த ஒருவன் எல்லோரையும் சகட்டு மேனிக்கு கிண்டல் அடித்து கொண்டிருந்தான். கூட இருந்தவனிடம் சொன்னான், மச்சி, நானாவது 1க்கு போனதுக்கு பிடிச்சாங்க. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? எச்சி துப்பி இருக்கான். இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க என்றார். அஸ்வின் எதையும் ரசிக்கவில்லை. இறுக்கமாகவே இருந்தான். எப்படா வீட்டுக்கு போவோம் என்று இருந்தது அவனுக்கு. அந்த இடம், சூழ்நிலை, மனிதர்கள் எல்லாமே அவனுக்கு எரிச்சல் ஊட்டியது. 4:40க்கு எல்லோரையும் நீதிமன்றத்துக்குள்ளே அழைத்தார்கள். அங்கே வயதான ஜட்ஜ் அம்மா உட்கார்ந்திருந்தார். இவன் முறை வந்ததும் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்றான். 200 ரூபாய் ஃபைன் கட்ட சொன்னார்கள். அந்த வட இந்தியர்கள் முறை வரும்பொழுது ஒருவன் சிரித்து கொண்டே இருந்தான். அஸ்வின் பணத்தை கட்டிவிட்டு வெளியே வந்தான். ஒவ்வொருவரும் வரிசையாக சென்று அவர்களது ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார்கள். இவர்களை பிடித்த போலீசாரும் இவர்களோடு சேர்ந்தே பயணித்தார். அதுவரைக்கும் இறுக்கமாக இருந்த அவர் ஜாலியாக பேசத் தொடங்கினார். அஸ்வினிடம் தம்பிக்கு சொந்த ஊர் என்றார். அவன் திருநெல்வேலி என்றான். நானும் திருநெல்வேலிதான்ப்பா என்றார். கோச்சிக்காதீங்க தம்பி, ஒரு மாதத்துக்கு 10 கேஸாவது பிடிச்சாதான் எங்களுக்கு வேலை பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லைனா குடசலை கொடுப்பாங்க என்றார். அஸ்வின் பேசாமலே வந்தான். அந்த நாளில் ஏற்பட்ட மனவலி அவனை கடுமையான அவமானத்துக்குள்ளாக்கியது. அன்றைய தினம் தூங்கியது வெறும் 3 மணி நேரம் மட்டுமே. யாரிடம் பேசுவதற்கு மனம் வரவில்லை. மொபைலை பார்த்தான். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. கீதாவிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று குழப்பத்திலேயே இருந்தான். வீட்டுக்கு போனவுடன் முதல் வேலையாக போய் சார்ஜ் போட்டான். எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கிறது என்று பார்த்தான். மொத்தம் 19 மிஸ்டு கால் இருந்தது. வாட்ஸ்அப்பை திறந்து, ஐ ஹேட் எ ஸ்மால் ப்ராப்ளம், வில் கால் யூ லேட்டர் என்று கீதாவுக்கு மெசேஜ் அனுப்பினான். இரவு 8 மணி அளவில் ஆபீஸுக்குள் நுழைந்தான். எதையோ பறிகொடுத்தவன் போலேயே இருந்தான். சிஸ்டத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தான். வேறு யாரிடமும் ஹாய் ஹலோ சொல்லவில்லை. இமெயில் எல்லாம் செக் பண்ணிட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு வெளியே வந்தான். கீதாவுக்கு கால் பண்ணினான். சாரி அம்மா, மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. எதுவுமே ஒர்க் ஆகலை. கடைக்கு போய் ரிப்பேர் பார்த்துட்டு வரேன். ரொம்ப லேட் ஆயிடுத்து என்றான். அவள் சரி சரி என்று தலையாட்டினாள். அடுத்து எப்போ மீட் பண்ணலாம் என்றாள்.
நானே பிறகு ஃபோன் பண்ணி சொல்றேன் என்றான். ஆபீஸில் இருந்ததால் அதிக நேரம் பேசவில்லை. இணைப்பை துண்டித்தான். பகல் முழுவதும் தூங்காததால் 11 மணிக்கே தூங்கி வழிந்தான். இன்னைக்கு ஆஃப் டே லீவ் கேட்டு கிளம்பிட வேண்டித்தான் என்று எண்ணி மேனேஜரை போய் பார்த்தான். சரி போ, ஆனால் நாளைக்கு சீக்கிரமா வந்துரு என்றார் மேனேஜர். மறுநாளே முதல் வேலையாக கீதாவை போய் பார்த்தான். ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவளிடம் அவன் அன்றைய தினம் என்ன நடந்தது என்பதை சொல்ல விரும்பவில்லை. எங்கே போய் கல்யாணம் பட்டு எடுக்கலாம் என்று தீவிர விவாதத்தில் இருந்தார்கள். அஸ்வின் நல்லி 6 போகலாம் என்றான். கீதா RMKV போகலாம் என்றால். கடைசியில் காஞ்சிபுரம் போகலாம் என்று முடிவெடுத்தார்கள். அன்றைய நாட்களில் அஸ்வின் சகஜ நிலையிலேயே இல்லை. ட்ரெயின் ஏறும்போதெல்லாம் ஏதோ குற்ற உணர்வு உறுத்தி கொண்டே இருந்தது. எல்லோர் முகத்தையும் நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்தான். போலீஸிடம் அகப்பட்டபோது யாராவது பார்த்திருப்பார்களா என்ற குற்ற உணர்வு இருந்தது. ஆபீஸ் போன பிறகும் கூட எல்லோரிடமும் மனம் விட்டு பேசவில்லை. அவனது உற்ற நண்பர் ஹரி கேட்டபோதும் கூட ஒன்றும் இல்லை என்றே சொன்னான். அஸ்வின் பெற்றோர்கள் அவனை பைக் பயன்படுத்தக்கூடாது, ட்ரெயினில்தான் ஆபீஸ் போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருப்பதால் அவன் தினமும் ட்ரெயினிலேயே போக வேண்டியதாயிற்று. 2 வாரம் கழிந்திருந்தது. அஸ்வின் ட்ரெயினுக்காக காத்திருந்தான். அது திங்கட்கிழமை காலை 11 மணி. பேங்க் வேலைக்காக டைட்டில் பார்க் போக வேண்டியிருந்தது. சீட் கிடைத்ததும் ஜன்னல் வழியாக உட்கார்ந்து வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தான். தரமணி ஸ்டாப் வந்தது. அவன் அலுவலகத்தில் வேறு டீமில் வேலை செய்யும் ஒருவரை அதே போலீஸ் கையை பிடித்து கூட்டு போவது தூரத்தில் தெரிந்தது. அவரும் அவனைப் போலவே அவரிடம் கெஞ்சிக்கொண்டே போய்கொண்டிருந்தான். சார் விட்டுருங்க சார், தெரியாமல் நின்னுட்டேன் என்று அழாத குறையாக கேட்டுக்கொண்டிருந்தார். போலீஸ் அவரை இழுத்து கொண்டு போவதை பார்த்தான். அஸ்வின் அவனையே அறியாமல் மௌனமாக சிரித்தான். ஏதோ அவமானத்திலிருந்து விடுபட்ட மாதிரி இருந்தது. அவனுக்கு மனசு லேசாகிவிட்டதைப் போல் உணர்ந்தான். ரயில் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கியது.